உயிரோட அனுப்புனா நாளைக்கு ஊரை கூட்டிக்கிட்டு நியாயம் கேட்க வருவா. எல்லாம் ஒரு பாதுகாப்புக்கு தான். ஏய் ராட்சசி, என் புள்ளைய குடுறி. இங்க பாரு, சத்தம் இல்லாம எங்கயாவது வெளியில ஓடி போயிடு. திருப்பி இந்த பக்கம் வந்த உன் புள்ளைய சோத்துல விஷம் வச்சு கொன்னுடுவேன். ஐயோ, நம்ம புள்ளை என்ன சொல்றான்னு பாருங்க. அதான் சொல்றான்ல, புள்ள மேல பாசம் இருந்தா ஒழுங்கு மரியாதையா ஓடி. அட பாவி, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்க? நல்லா இருப்பியா நீ? ஏய், அவர் எனக்கு ராஜா, அவரை நான் பாத்துப்பேன். நீ போடி. சரி சரி, நான் போயிடுறேன். என் புள்ளைய மட்டும் கொடுத்துரு, நான் இந்த பக்கமே வரமாட்டேன். என் புள்ளைய மட்டும் கொடுத்துரு. உன் புள்ள உயிரோட இருக்கணும்னு நினைச்சா இங்க தலை வச்சு படுக்காத. ஏங்க, இத கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுங்க. என் புள்ளைய மட்டும் கொடுத்துரு சொல்லுங்க. கொடுத்துருங்க சொல்லுங்க அவள. போடி. கொடுத்துருங்க. போடி. என் புள்ள உள்ள வந்துறான். என் புள்ளைய கொடுத்துருங்க. இனிமே இந்த வீட்ல எல்லாமே அன்னபூர்ணி தான். போடி வெளிய. என் புள்ளைய மட்டும் கொடுத்துருங்க. ஐயோ, என் புள்ள கதவை தரங்க. என் புள்ளைய மட்டும் கொடுங்க. நான் இந்த பக்கமே வர மாட்டேன். என் புள்ளைய மட்டும் கொடுத்துருங்க. என்ன போனை பார்த்துட்டு இருக்க? யாரு? ஏதோ பேர் வருது, ஆனா வாசிக்க தான் முடியல. வாசிக்க முடியாத அளவுக்கு ஒரு பேரா? குடு, நான் பாக்குறேன். ஏய், யாரோ? அம்மாச்சி, யாரோ வச்சாதான் அப்படின்னு இருக்கு. யார் அது? இல்ல 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 இல்ல, வச்சாதே அப்படின்னு போட்டிருக்கு. இது யாரு அம்மாச்சி? ஏய், வச்சதேவும் இல்ல, வாசாதேவும் இல்ல, ஆ, வாசுதேவன். வாசுதேவனா? ஏய், என்ன என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு? இல்ல, தப்பு தப்பா போட்டு வச்சிருக்கீங்களே, அதான் சிரிச்சேன். ஸ்பெல்லிங் தப்பு அப்பா. எதா இருந்தா என்ன? அதுவும் இல்லாம இதுவும் நல்லதுக்குதான். யாராவது பார்த்தா அதையும் கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அதெல்லாம் இருக்கட்டும், காசு கொடுக்குற ஆளு போன் கட் ஆகி போகுது, சீக்கிரம் எடுங்க. டேய், குடுறா. இந்தாங்க. டேய், கதவை சாத்து. சாத்து சாத்து. ஹலோ, நான் வாசுதேவன் பேசுறேன். சொல்லுங்க. என்ன என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, என் ஒய்ஃப் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. கொடுங்க கொடுங்க. அம்மா, நல்லா இருக்கீங்களா? உங்க அன்பும் ஆதரவு இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆதி தம்பி எப்படி இருக்காரு? இருக்கான். இன்னும் மீனாட்சி ஞாபகமாவே இருக்கான். நல்லா வாழ வேண்டிய புள்ள. எங்க வீட்டு வேணை இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சிருச்சு. ரொம்ப அழகா இருக்கியே. உன் முகத்துல முழிக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஓஹோ, அப்படியா? ஆமா. அது சரி, மகாராணி எங்க காலையிலேயே கிளம்பிட்டீங்க? என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறிய? நேத்து நைட்டு பேசின மாதிரி மாமா கடைக்கு வேலைக்கு போறேன். ஓ, அதானா? அதான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. ஆமாங்க, எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே தனியா ஒரு பொட்டிக் வைக்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனா அது நிறைவேறல. இப்போ என் திறமையை காட்டுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதான் ஹாப்பியா இருக்கு.
ஏ தேவி, அந்த வெட்டிப்பைய வீட்டில் தானே இருக்கான்? வேற எங்க கார்ப்பரேட் கம்பெனிலயே வேலை பாப்பாரு? இங்கதான் எங்கேயாவது சுத்திட்டு இருப்பான். ஏலே ஜீவா, அவனை இப்படி கூப்பிட்டாதான் வருவான். ஏலே வெட்டிப்பையில ஜீவா. அப்பத்தா என்ன அப்பத்தா பாசமா என் பேரை ஏலம் விடுற? உன்னை ஏலம் விட்டா கூட ஒரு பைசாக்கு உன்னை எவனும் வாங்க மாட்டான். இதை சொல்றதுக்கு தான் கூப்பிட்டியா? நீ ஏன் எந்த வேலைக்கும் போக போறதில்ல? அட்லீஸ்ட் அம்மாச்சி சொல்ற வேலையாவது செய். சரி, என்ன வேலை அப்பத்தா? சும்மா செழிப்பா உட்காந்துருக்கிய, பணத்தன்ற வேலையா? குடு, என்ன சொல்றேன்? வீணா வாய் அடிக்காத, சொன்னதை மட்டும் செய்ய. அப்படி ம். குடு. என்ன அப்பத்தா கேட்டாலே கொடுக்க மாட்ட, இப்ப அதிசயமா கொடுக்குற? இந்த காசு உனக்கு இல்ல. கண்ணியப்பன் கடைக்கு போயிட்டு வா. இந்தா இந்த லிஸ்ட் பொடி. என்ன லிஸ்ட் நீளமா இருக்கு? கண்ணியப்பன் கடைக்கு போய் நாட்டுக்கோழி 2 கிலோ வாங்கிட்டு வா. 2 கிலோவா? அப்பத்தா அவ்வளோலாம் சிக்கன் சாப்பிட்டா உனக்கு கொழுப்பு அதிகமாயிரும்ல? ஏற்கனவே உனக்கு ரொம்ப அதிகம்தான். டேய், என்ன கிண்டலா? அப்பதான் சொன்னதை மட்டும் செய். எங்களுக்கு தெரியும், நீங்க உலக நியூஸை படிங்க, அறிவாளி. டேய் மருமவளே, எப்படி என் எதிரில் நின்று பேசிட்டு இருக்கா பாத்தியா? மீனாட்சி, கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. ஒண்ணு மட்டும் தெரியுது, அப்போ இன்னைக்கு மீனாட்சி சமையலா? அப்பத்தா இத முதல்ல சொல்லக்கூடாதா? மீனாட்சி சமைச்சு நான் சாப்பிட்டதே இல்லைல்ல, இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதுதான். நானே போய் கடைக்கு லஞ்சம் வாங்கிட்டு வா, வாங்கிட்டு போ. ஏய், என்ன இன்னும் நின்றுகிட்டே இருக்க? என்னமோ கல்யாணத்துக்கு போற மாதிரி புது புடவையெல்லாம் கட்டிட்டு இருக்க. போ, புடவைய மாத்திட்டு நான் சொன்ன வேலையை செய் போ. சரிங்க பாட்டி.